பேசுகிறேன். பஞ்சாபில் இருக்கிற என்னோட பொண்ணு ரம்யா பாண்டியன் அவங்க கிச்சன்லேருந்து தான் நான் பேசுகிறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து என்னோட சம்மந்தி மட்டும் தான் நான்வெஜ் சாப்பிட்றது. ஸோ அவருக்காக எனக்கு வந்து நான் மீன் குழம்பு செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். காலையிலே மீன் வாங்கிட்டு சொன்னேன். அவர் இங்கே கிடச்ச மீனை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அது எப்படி டேஸ்டியாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தான் நான் செஞ்சு காட்டுப்பேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிஷ் தான். இது வந்து ஏதோ ராகுவான்னு தெரியல எனக்கு. இதில் வந்து போன் எதுவுமே இருக்காது, முள்ளே கிடையாது, ஃபுல் போன்லெஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபிஷ் தான் அவங்களுக்கு பிடிக்கும் போல் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு செஞ்சு கொடுக்கலாம். இது ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது. இதில் ஒன்றுமே அழுக்குகளுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் நம்ம திருப்திக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, அதுக்காக தான். நல்ல மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே எல்லா பாத்திரமெல்லாம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க நான்வெஜ்ஜுக்கு. ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பவுல் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கிலோ வந்து 1200 சொன்னாங்க. இது 1/2 kg நினைக்கிறேன். இதில் ஒரு 2-3 பீஸ் மட்டும் அவருக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு மிச்சத்தை குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபிஷ்லேருந்து ஒரு 2-3 பீஸு ஃப்ரைக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நல்ல 1 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கேன், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார். இது எதுக்குன்னா அதில் உள்ள மசாலா வந்து எண்ணெயில் போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், லிட்டில் பிட் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் லெமன் சார் புழிஞ்சி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இது நம்ம குழம்பு செய்கிற வரைக்கும் இது வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும், ஊறிட்டுருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா ஒரு 1.5 தக்காளி சின்னதாக, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி, அப்புறம் கொஞ்சம் ஒரு தேங்காய், அப்புறம் 2-3 பீஸ் மாங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஓகேங்களா? ஆக்சுவலி சாம்பார் வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இங்கே வந்து சாம்பார் வெங்காயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் பெரிய வெங்காயத்தில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் மசாலா தூள் மட்டும் போட வேண்டியது இருக்கும். நான் போடும்போது காட்டுறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க பூண்டு போட்டுடலாம். பூண்டு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வதங்கணும். இல்லை கிளாஸ் பக்குவத்தில் இருந்தால் போதும், கண்ணாடி பதத்தில் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். அந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுது. இந்த டைமில்
2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது இந்த பொடியை போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லை, ஆல்ரெடி நல்லா காய வச்சு திரிச்ச மிளகாய்த்தூள் தான். ஸோ ரொம்ப நேரம் வதங்கினா நம்மளுக்கு அந்த கலர் மாறிடும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காயை இதில் போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டு இதை ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். சரிங்களா? அதை பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். மசாலா எல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் கடாயில் எண்ணெய் விட்டுட்டேன். கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய், அது பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இங்கே கிடைக்கல. ஸோ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி தான் வதக்கியிருக்கோம் மசாலாவுக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வெங்காயம், ரொம்பையும் போடக்கூடாது. போட்டால் ஒரு இனிப்பு சுவையை கொடுத்துரும் அந்த வெங்காயம். ஸோ உப்பு காரம் பிடிக்குமா தானே இருக்கணும் மீன் குழம்பு. ஸோ கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதங்கிடுது. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், அப்புறமா பூண்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை இது போட்டலாம். இது கொட்டின அப்புறமே நம்ம புளியும் ஊற்றிடலாம். புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி இப்போ இதில் ஊற்றிருக்கேன். இந்த மசாலாவோடய நம்ம தேங்காய் சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சிருந்தோம். சும்மா கொஞ்சமாக தேங்காய் போட்டால் போதும். இப்போ மசாலா போட்டுட்டோம், புளி கரைச்சி ஊற்றிட்டோம். அந்த மிக்சியோட ஜாரு, புளி கரைச்சது எல்லாத்தையுமே லைட்டாக கழுவி இதில் ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு போட்டோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே, இது கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதிச்ச அப்புறம் காட்டுறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு பார்த்துட்றேன். ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி, இப்போ ஃபிஷ்ஷு போடணும் இல்லையா, போடுறதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பார்த்துட்டு தான் போடுவேன். %98 கரெக்டாக இருக்குது. ஒரு 2% கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னு நம்ம மீன் போடலாம். நல்லா கொதிச்சிடுதுங்க. மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சதுனால ரொம்ப பெரிய மசாலா ஸ்மெல்லாம் இதில் இருக்காது, பச்சை ஸ்மெல்லு. ஸோ இப்போ மீனை போட்டுடலாம். உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் தான். மீனை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் மாங்காய் போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தீயை நான் குறைச்சி வச்சுடுவேன். அப்போல்லாம் அந்த மீனில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அதில் ஏறும். ஸோ இப்போ ஒரு ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாங்காய் பீஸை போடலாம். அவங்களுக்கெல்லாம் மாங்காய் பீஸ் போட்டு சாப்பிட்டு பழக்கம் இருக்காது. இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்டைலு. ஸோ நம்ம போடலாம். போட்டு கொடுத்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவங்களுக்கு டேஸ்ட். இப்போ மாங்காய் போட்டிருக்கேன். இது ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி. ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ். ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை போட போகிறேன். மசாலா தடவி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அது 1/2 an hour மேலே ஆயிடுச்சு. ஸோ அதை எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். ஓகே, எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் ஃப்ரை எண்ணெயில் போட்டுடலாம். ஓகே, இப்போ திருப்பி போடலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரையும் ரெடி ஆகிடுது. ஸோ நான் இப்போ ரம்யாவோட மாமனாருக்கு சர்வ் பண்ண போகிறேன். ஃபிஷ் குழம்பும் ரெடி, ஃப்ரையும் ரெடி. ஸோ எங்கள் ஊர் மெத்தடில் நான் ஃபிஷ் குழம்பு பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ஆனியன், க்ரீன் சில்லி, லெமன். Oh, thank you very much. Thank you for. சேவ் பண்ணவா? போதுமா? அப்படின்னா Raw mango with fish is very new to us. நைஸா? Yeah, very nice. தேங்க்யூ. It tastes nice. டேஸ்ட் டிஃப்ரெண்டா? Fry? Thank you very much. தேங்க்யூ. செக் ஃப்ரை. Oh, nicely cooked. Nice fish. Very white inside. Looks good. Salt, spice, all with that. Taste is also different from. Let us have Tamigan preparation of fish. Thank you.